பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். கர்த்தருடைய அந்த வசனத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதிலும் நாம் உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இன்றைக்கும் நம்மை நடத்துவாராக, நம்முடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பாராக என்று சொல்லி இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிப்போம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல கேள்வி என்று நாம் பார்க்கும் பொழுது கேள்வி கேட்பது என்கிற அந்த அர்த்தத்தில் இது கொடுக்கப்படாமல், கேள்வி என்பது நாம் கேட்கிறதை குறிப்பிடுகிற ஒரு சொல்லாக அங்கே இருக்கிறது. ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்களை நாம் வாசிக்கும் போது எங்கள் மூலமாய் 16ஆம் வசனம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா சொல்லுகிறான் என்று அங்கே எழுதுகிறார். அப்ப அவங்க கேள்விப்படவில்லையா? 18ஆவது வசனத்துல அதுக்கு அடுத்து வரும் பொழுது அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன் அப்படிங்கும்போது நம் செவிகளிலே கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் அந்த கேள்வி என்கிற அங்க வார்த்தை அங்க வருகிறது. நாம் அது கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கேள்வி என்பது நாம் கேட்கிற ஒரு விஷயமாக அது இருக்கிறது. நாம் காது கொடுத்து கேட்கிற விஷயங்கள், அதை கேட்கிறதுனாலே ஒருவனுக்குள்ள விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் கேள்வியினாலே வருகிற அந்த விசுவாசம், அந்த கேள்வி எங்கிருந்து வருது, கேட்கிற அந்த காரியம் எங்கிருந்து வருகிறதுனா தேவனுடைய வசனத்துக்குள்ள இருந்து வருகிறது என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த வசனத்தை நாம தியானிக்கும் பொழுது நம்ம இப்படி புரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு மனுஷன் தேவனுக்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும், அல்லது கர்த்தரை அவன் அறிய வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம், ஒரு மனுஷனுடைய அந்த ரட்சிப்புக்கு விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை காரியமாக இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறபடியாக. அப்போ அந்த விசுவாசம் வருகிறதற்கு அவன் இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட வேண்டும். அதுதான் அந்த கேள்வி என்கிற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம். அப்போ அவன் கேள்விப்பட வேண்டும் என்று சொன்னால் யாராவது போய் அவனுக்கு அதை சொல்ல வேண்டும். ஒன்று, நாம் இயேசுவை அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாகவும் இருக்க வேண்டும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதல்ல. நம்முடைய வாழ்க்கையும் இயேசுவை வெளிப்படுத்துகிறதாக, இயேசுவின் குணாதிசயங்களை, கர்த்தருடைய அந்த வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணங்கள் வெளிப்படும். அது நமக்கு தெரியாது, ஆனாலும் அது நடந்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக சிலர் அதை பார்த்து தேவனுடைய அந்த வழிக்குள்ளாக அவர்கள் வரக்கூடும். அதே போல அது மாத்திரமல்ல, நாம் இயேசுவினுடைய அந்த வழி அடிச்சுவடுகளின்படி நடக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டியது மிக மிக இந்த நாட்களில் அவசியமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அநேக ஜனங்கள் இன்னும் இயேசுவை அறியாதவர்களாக நம்முடைய தேசத்திலே நமக்கு அருகிலே அநேக ஜனங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக ஜனங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர்களாக, இயேசுவை அறியாதவர்களாக, அல்லது அவ்வளவாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக, இப்படி பல ஜனங்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, நம்முடைய வீடுகளுக்கு அருகிலே, வேலை செய்கிற இடங்களில, நாம் போகிற வருகிற சந்திக்கிற ஜனங்கள்ல அநேக ஜனங்களை நம்ம பார்க்கிறோமே. அப்படி பார்க்கும் பொழுது அந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட வேண்டிய அவசியம் அந்த ஜனங்களுக்கும் இருக்கிறது. அதை சொல்ல வேண்டிய அவசியம், அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கிறது. இதை நம்மிடத்துல தேவன் மிக மிக எதிர்பார்க்கிற ஒரு காரியமாகவும் இருக்கிறது. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால, விசுவாசம் கேள்வியினால, தேவனை குறித்து கேள்விப்படுகிறதுனாலே விசுவாசம் வருகிறது. இதுக்கு நம்ம அநேக உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது
அதுல ஏற்கனவே நாம் ஒரு தடவை இதை நாம் தியானித்திருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அது வேறொரு காரியத்துக்காக இதை நம்ம தியானித்தோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாட்களில் இந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்கிற அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷியை குறித்து நம்ம வாசிக்க முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். யோசுவா 2:9 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது அங்கே ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்ததான ஒரு காரியம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது யோசுவா எரிகோவை வேவு பார்க்கிறதற்காக ஜனங்களை அனுப்புகிறான். அந்த வேவுக்காரர் அங்க போறாங்க. அந்த வேவுக்காரர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வீடு தான் இந்த வேசியினுடைய வீடா இருந்தது. அப்ப அந்த ராகாப் என்கிற அந்த வேசியை குறித்து அங்க எழுதும் பொழுது அவர் சொல்றா, அந்த ராகாப் 9ஆம் வசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரிகோ ஜனங்களுக்கு ஒரு திகில் பிடித்திருக்கிறது என்றும், அவர்களை குறித்து தேசத்து குடிகள், அதாவது எரிகோ தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் நான் அறிவேன். அப்ப அந்த எரிகோ சிட்டியுடைய அந்த நிலைமை, அந்த ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அவர் சொல்றா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அவர்கள் நடந்து வந்த அந்த பாதைகளை குறித்தும் நாங்கள் கேள்விப்பட்டதுனால நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாகிலும் எங்களை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து இருக்கிறோம். அதே நேரத்தில் 10வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும், இங்கதான் வருது, கேள்விப்பட்டோம். இவங்க பார்க்கல சிவந்த சமுத்திரத்தை கடந்தது, அதுக்கப்புறம் யோர்தானை கடந்த அந்த காரியம், இதெல்லாம் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த ராஜாக்களை இஸ்ரவேலர் அழித்தது, இதை எல்லாமே கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க நேரில் பார்க்கலாட்டியும் அந்த நடந்த சம்பவங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து எப்படி வந்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்தாங்க, எகிப்தியர்கள் எப்படி சிவந்த சமுத்திரத்தில் மாண்டு போனார்கள், அதுக்கப்புறமாக அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாமே ராகாப் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட போது 11வது வசனம், எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு, இப்ப நாங்க எல்லாமே சரண்டர் ஆகிற நிலைமையில தான் இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அங்க ராகாப் சொல்றான். அதனாலதான் எபிரேயர் புஸ்தகத்துல ராகாபை குறித்து எழுதும் போது, ராகாப் என்னும் வேசி கிரியைகளினாலே அவளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தின காரியத்தை குறித்து அங்க நம்ம வாசிக்க முடியும். அப்போ இந்த ராகாபுடைய அந்த விசுவாசம் பாருங்க எப்படி வருது அப்படின்னா, கேள்விப்படுகிறதுனாலே வருகிறது. கேள்விப்படுகிறதுனால இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், பல நேரங்களில் நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும் அல்லது நேரடியாக நம்ம இடத்துல பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இவளை ராகாபிடத்துல ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு யாரும் கிடையாது. ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் அங்க இருக்குது. எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம், பல ராஜாக்களை கடந்து அவங்க வர்றாங்க. அந்த சம்பவத்தை எல்லாம் இந்த ஜனங்கள் மூலமாக அவங்க கேட்கிறதன் மூலமாக இந்த ராகாபுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அங்கே உருவாக்குகிறார். இந்த ராகாபு தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய பிறப்பின் அந்த பட்டியலில் அந்த ராகாப் அங்க வருகிறார். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் அப்படின்னு அங்க வரும். அந்த ராகாப் தான் இந்த ராகாப். அப்போ இந்த விசுவாசம் பாருங்க, யாருமே சொல்லல, சுவிசேஷம் அறிவிக்கல, அவங்களுக்கு போய் அடிக்கடி அவங்கள சந்திக்கல. ஆனாலும் கர்த்தர் அந்த கேள்விப்படுகிற அந்த காரியத்தை வைத்து அவளுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இன்னொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது, ரூத்தின் சரித்திரத்துல, அந்த ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அப்போ அந்த ரூத் மோவாபிய ஸ்திரியா இருந்தா கூட அவ யார் மூலமாக கர்த்தரை குறித்து கேள்விப்படுகிறாள் என்று பார்த்தால், அவருடைய மாமியாகிய நகோமியின் மூலமாக கர்த்தருடைய அந்த வல்லமைகளை, அந்த கிருபைகளை, அற்புதங்களை இதையெல்லாம் கேள்விப்படுகிறார். இன்னொரு சம்பவம் என்னன்னா, ராகாபுக்கு நேரடியாக சொல்லுகிறதுக்கு யாருமே இல்லை, ஜனங்கள் மூலமாக கேள்விப்பட்டா, அதன் மூலமாக தேவனை விசுவாசித்தா, பரிசுத்தவான்கள் பட்டியலில் இடம் பெற்றுட்டார். ரெண்டாவது
ரூத் என்ன பண்றான்னா, அவளுடைய மாமியாராகிய நகோமி, அவ இஸ்ரவேல் யூத ஸ்திரீ ஆக இருந்ததுனால அவள் தன்னுடைய தேவனை குறித்து அவளிடத்துல சொல்லி இருக்கிறாள். அப்ப அந்த சொன்னது மாத்திரமல்ல, அவளுடைய இந்த ரூத், அந்த மாமியாகிய அந்த நகோமியினுடைய நல்ல நடவடிக்கைகள். அதை எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, நகோமியுடைய கணவன் மரித்து போனான். 2 மகன்கள் மக்லோன் கிளியோன். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருக்கு. நகோமியின் 2 குமாரர்கள், ஒருவன் பேர் மக்லோன், இன்னொன்று கிளியோன். அவன் 2 பேருடைய மனைவிமார்கள் தான் இவங்க, ரூத்து, ஓர்பால். அப்போ நகோமிக்கு கணவன் மரிச்சிட்டான், 2 குமாரர்கள் மரிச்சிட்டாங்க. சொந்த ஊர்ல மோவாப் தேசத்துக்கு ஏன்னா பெத்லகேம்ல பஞ்சம், யூதாவில் பஞ்சம்னு சொல்லிட்டு மோவாப்ல சஞ்சரிக்கிறாங்க. அங்க எல்லாத்தையும் இழந்து போனால் அவளே சொல்றா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு கசப்புன்னு சொல்லலாம், மாறான்னு சொல்லுங்களேன் என்ன அப்படின்னு சொல்றா பாருங்க. நகோமி என்று சொல்வானேன். 21வது வசனம், சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் என்னை நகோமி என்று சொல்வாளேன், என்னை மாறாள் என்று கசப்புன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றார். அப்போ வாழ்க்கையில இவ்வளவு ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். இவ்வளவு நாட்கள் போச்சு, வயசும் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதுல என்ன அவளுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும்? ஒண்ணுமே இருந்திருக்காது. வெறுங்கையா திரும்பி வர்றா. ஆனாலும் அவளுடைய அந்த மருமக்கள், அந்த ஓர்பால், ரூத் என்கிற அந்த மருமக்கமாருடைய ஃபியூச்சர், அடுத்த அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறதை குறித்து அவ கரிசனை உள்ளவளா இவள் இருக்கிறாள். அது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இருதயம் பாருங்க. நம்மளா இருந்தா எப்படியோ போட்டோம், நீ உன் வழியை பார்த்துக்கோ, நான் என் வழியை பார்த்துக்கிறேன்ட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனா இப்ப சொல்றா, 2 பேருமே நகோமியோட கூட வருகிறதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. 2 பேருமே வர்றதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. அவ சொல்றா, நான் என் கூட வந்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு குமாரர் இல்லை, திரும்பவும் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை, அதனால உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகும். அதனால நீங்கள் போய் உங்களுக்கு பிரியமானவனை நீங்கள் திருமணம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப நீங்க தொடங்குங்கள். என்னுடைய குமாரன் மரித்து போனதுனால உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போக வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே பட்டமரமாய் போய்விட வேண்டாம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் நீங்க தொடங்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அன்பான ஆலோசனையா அவ சொல்றா. எந்த ஒரு மாமியாரும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன் அப்படின்னா, அவனுடைய சொந்த மகனே மரித்து போனதுக்கு அப்புறம் மருமகளை குறித்து பெருசா அக்கறை இருக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கு. அப்ப நகோமி அந்த ஒரு கரிசனை அவளுக்குள்ள உண்டு. சின்ன வயசு இவங்க நம்ம கூட நம்ம வயசானவங்களோட ஏன் கஷ்டப்படணும், அவங்க நாட்டிலேயே இருந்து அவங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாமே, அவங்க நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தை அவளுக்குள்ள இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவள் சொல்லுகிறாள். அப்ப என்னன்னா, உங்கள் நிமித்தம் எனக்கு விசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே ஓர்பால் இந்த வார்த்தை கேட்டோன்னா திரும்ப மோவாப் தேசத்துக்கே அவள் திரும்பி போயிடுறான். ஆனால் ரூத்து நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 14வது வசனத்துல அங்க வருகிறது. அப்ப பாருங்க, அந்த ரூத்துக்கு இருக்கிற அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்ததுன்னா, நகோமியுடைய நல்ல ஒரு கேரக்டர். ஆண்டவரை குறித்து நிச்சயமாக நகோமி அவளுடைய மருமக்கமா இருக்கு, நிச்சயமாக அவள் அறிவித்திருப்பாள். அப்ப அவள் நல்ல ஒரு குணம் உள்ள ஒரு ஸ்திரீயா இருந்தபடினால ஓர்பால் போனாலும் இந்த ரூத்து அந்த வார்த்தையை கேட்டதுனால அவ சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். 16வது வசனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் மோவாபில பிறந்து வளர்ந்திருந்தாலும் உங்க குடும்பத்துல நான் வாழ்க்கைப்பட்டதுனால திரும்பவும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, நான் உம்மோடு கூட அங்க பெத்லகேமுக்கு நானும் வரேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது எப்படி இந்த ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள வந்தது என்று பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நகோமி ஒரு செழிப்பான வாழ்க்கைக்குள்ள அவள் இல்லை. அவ பஞ்சம் முளைக்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா அவள் சொன்ன தேவனை இவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நகோமியோடு கூட இருந்த அந்த அட்டாச்மெண்ட் தான் அங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ நகோமி வாழ்ந்த அந்த ஒரு கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தான்
இந்த ரூத்துக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இவளை இந்த தேவனை நான் பின்பற்ற வேண்டும். அவ செழிப்பை பார்த்து அல்லது ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை நகோமிக்கு கிடைச்சது, அதனால அந்த தேவனை நானும் வணங்குகிறேன்டா வரல. எல்லாத்தையும் இழந்து போன நகோமி சொல்லுகிற தேவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படிங்கும்போது அந்த நகோமியின் மேல் இருந்த அந்த பாசம், அட்டாச்மெண்ட், அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் இருந்த ஒரு கனம், இதெல்லாம் தான் தேவனை பின்பற்றுகிறதற்கு அவளை ஆயத்தப்படுத்தினது. அப்ப ரூத் எங்க கேள்விப்படுகிறா ஆண்டவரை பத்தி அப்படின்னு சொன்னா, நகோமியுடைய அந்த வாழ்க்கையின் மூலமாக, நகோமியுடைய நல்ல குணத்தின் மூலமாக அவள் ஆதாயம் பண்ணப்பட்டாள். அப்ப அந்த ஆதாயம் பண்ணப்பட்ட ரூத், அவளும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பின் அட்டவணையில அவள் வருகிறாள். இந்த ரூத் போவாஸ் இந்த ரூத்தை அவன் விவாகம் பண்ணுகிறான். சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த அட்டவணையில இந்த ரூத்தும் அங்கே இடம்பெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். இவங்க எல்லாமே சுவிசேஷத்தை ஒரு ஜனங்கள் கூட்டங்கள் மூலமாக, ஜனங்கள் பேசிக்கொள்கிறதன் மூலமாக கேள்விப்பட்ட ராகாப். அடுத்து ரூத் நம்ம பார்க்கும்போது தன்னுடைய மாமியின் நல்ல ஒரு குணமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து அதன் மூலமாக விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ரூத். அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, ஆதியாகம புஸ்தகத்துல ரெபேக்காளை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, ரெபேக்காள் எப்படி அந்த ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு மனைவியானாள் என்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 24வது அதிகாரத்துல எலியேசர் என்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்க நம்ம வாசிக்கிறோம். எலியேசர் ஆபிரகாமினுடைய வீட்டில விசாரணை கர்த்தனா இருந்தான். ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட அவனுடைய மகனை போல எல்லா காரியங்களையும் அவன் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் எலியேசர். அப்ப ஆபிரகாமுக்கு வயதானதுனால எலியேசரை அவன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக ஒரு காரியத்தை அவனிடத்துல ஒப்பு கொடுத்தான், சத்தியமும் வாங்கி கொண்டான். என்னன்னா, இந்த தேசத்துல, அதாவது அவன் குடியிருக்கிற தேசத்து பெண்கள்ல யாரையும் எடுக்காமல் என்னுடைய அந்த மன்னிக்க வேண்டும், அந்த ரெபேக்காளை எங்கிருந்து எடுக்கணும்னு சொல்றான்னா, நீ இங்கிருந்து எடுக்க வேண்டாம், தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் 38வது வசனத்துல, நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அப்போ இந்த ஜனங்கள் வேண்டாம், என் தகப்பன் வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க போகிறதற்கு எலியேசர் ஆயத்தப்படுகிறான். ஆனா எலியேசருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஒரு சின்ன ஜபத்தை பண்றான். எலியேசருடைய ஜபம் என்ன அப்படின்னு சொன்னா, 24வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்ப சொல்றான், எலியேசர் அப்படியே வந்துகிட்டே இருக்கான், ஆபிரகாமுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ ஒரு ஜெபம் பண்றான். ஜெபம் என்னன்னா, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, அதாவது ஒட்டகங்களுக்கு தண்ணி காட்டுகிற ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு அவன் வந்துட்டான். அந்த தேசத்திலிருந்து பெண்கள் குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் மொள்ள வருவாரு. அப்போ இவன் ஒரு ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்னா, நாங்க வர்ற பெண்கள் இடத்துல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்பேன், கேட்கும் பொழுது நீங்களும் குடிங்க, உங்க ஒட்டகத்துக்கும் நான் மொண்டு வார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பெண்ணு தான் நீங்க ஈசாக்குக்கு காண்பிக்கிற பெண்ணுன்னு சொல்லி நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு அடையாளம் பாருங்க. யார் இவங்களுக்கு அந்த வனாந்தரத்துல குடிக்க தண்ணி வேணா கொடுப்பாங்க, ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி மோண்டு கொடுக்குறேன், ஒட்டகங்கள் எவ்வளவு தண்ணி குடிக்கும்னு நமக்கு தெரியும். அப்ப எலியேசருடைய கூட வந்தவங்க எத்தனை பேரு, அவங்களுடைய ஒட்டகங்கள், இது எல்லாத்துக்கும் தண்ணி மோண்டு வார்க்கணும்னா எவ்வளவு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஆனா அப்படி ஒரு பெண் சொல்லுவாள்னு எதிர்பார்க்கிறதே தவறு. ஆனா அதை அடையாளமா வச்சு ஜெபம் பண்றான். அடையாளமா வச்சு, இது எலியேசருடைய விசுவாசம். கர்த்தர் எனக்கு எப்படி நல்ல எஜமானுடைய தேவன் எனக்கு நல்ல பதிலை தருவார் என்று சொல்லி. அப்போ இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தரிடத்துல அடையாளத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த அடையாளத்தை நமக்கு செய்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அந்த அடையாளத்தை உடனே கொடுக்கிறார், அல்லது தாமதிக்கிறார். சில நேரங்கள்ல வேறு விதமாக அதற்கு பதிலளிக்க, நிச்சயமாகவே எந்த ஒரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலளிக்காமல் இருக்கிறது இல்லை. அப்ப அடையாளத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அந்த அடையாளத்தை கொடுத்ததுனால நமக்கு பதில் சொல்லி இருக்கிறார், என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறார்ங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இன்னும் அதிகமாய்
வளரும். அப்போ எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயும் நாம் அடையாளம் வைத்து ஜெபிக்கிறது, எலியேசரை போல ஜெபிக்கிறது நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த அடையாளம் வைத்து ஜெபித்த உடனே அப்போ இந்த ரெபெக்காள்கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறான், நீரும் குடியும் உங்கள் ஒட்டகத்துக்கும் நான் மொண்டு வார்ப்பேன் என்று சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சிருது, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு அடையாளம் வைத்து ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டார். இவள் தான் ஈசாக்குக்கு ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த பெண் என்று சொல்லி கண்டு கொண்டான். அவங்களுடைய வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே 44வது வசனத்துக்கு வருவோம். அதை திரும்ப அங்க அறிக்கை செய்யறான் அந்த வீட்டார் மத்தியில, இந்த மாதிரி நான் வந்தேன், என்னுடைய எஜமான் பெரிய செல்வச்சீமானா இருக்கிறார், அவருடைய மகனுக்கு நான் பெண் பார்க்க வந்தேன், அவங்களுடைய தகப்பன் வீட்டாருக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து நடத்தி இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு அடையாளம் வைத்து ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ண உடனே இந்த ரெபெக்காள் இடத்துல என்ன கேட்கும் பொழுது அந்த அடையாளத்தை போலவே அவள் பதில் சொன்னாள். அதனால் இவள் தான் அது ஈசாக்குக்கு ஏற்ற பெண் என்று சொல்லி நான் முடிவெடுத்திருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் இங்கே தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். இப்போ இது பண்ண உடனே அந்த வீட்டு ஜனங்கள் கண்டிப்பாக நாங்கள் தர்றோம், நீங்கள் உங்கள் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக ரெபெக்காளை நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள், 51வது வசனத்தில் அழைத்து கொண்டு போம் என்றார்கள். இதை கேட்டவுடன் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். அவங்க மத்தியிலேயே அவன் ஜெபம் பண்றான். இது 2வது காரியம். ஒன்று, இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ரெபெக்காளுக்குள்ள எப்படி அந்த விசுவாசம் வந்தது. எந்த ஒரு பெண்ணுமே எலியேசரை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, எலியேசரை முன்ன பின்ன பார்த்தது இல்லை, அவங்கள கேள்விப்பட்டது கிடையாது. ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு குமாரன் இருக்கான்னு தெரியுமா தெரியாதா தெரியல. இப்போ வந்தா எலியேசர் பாட்டுக்கு வர்றான், இந்த மாதிரி நான் நினைச்சேன், ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் பதில் தந்தார், நீ தான் அந்த பெண்ணு, வீட்டில் நான் கேட்குறேங்கிறான். வீட்டில் கேட்டாங்க, வீட்லையும் சரிட்டாங்க. எந்த பெண்ணுமே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தன்னை அறியாத ஒரு தேசத்துக்கு, தன்னை அறியாத ஒரு மனுஷனுக்கு மனைவியாக போகிறதுக்கு உடனே சம்மதிப்பாளா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு விசுவாசம் இருந்தால் ஒழிய அந்த காரியத்தை அவளால செய்ய முடியாது. அப்ப ரெபெக்காளை கூப்பிட்டு நீ போறியாமா அப்படின்னு கேட்கும் பொழுது 58ல பாருங்க, ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். எவ்வளவு ஒரு ஆச்சரியம். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், அந்த எலியேசருடைய அந்த ஜெபம், எலியேசருடைய அந்த ஜெப வாழ்க்கையை அவ பார்க்கிறான். என்னன்னா, இவங்க இருக்கிற இவங்க ரெபெக்காளுடைய குடும்பம், அவங்க அண்ணன், அவங்க தகப்பன் வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்குரியவர்களா இருந்தாங்க. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, லாபான், அவங்க ரெபெக்காளுடைய அண்ணனாகிய லாபானை குறித்து நாம் வாசிக்கும் போது 31வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தெய்வங்களை நீங்கள் திருடி கொண்டு போகிறீர்கள்னு சொல்லி யாக்கோபை துரத்திக்கிட்டு வர்றான் பின்னாட்கள்ல. இது அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம். அப்போ அந்த சொரூபங்களை வணங்குகிற விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு குடும்பத்துல பிறந்த வளர்ந்த பெண் தான் இந்த ரெபெக்காள். ஆனா எலியேசருடைய ஜெப வாழ்க்கை, எலியேசர் சொல்றான், நான் ஜெபம் பண்ணேன், இந்த மாதிரி தண்ணி அந்த அடையாளம் வச்சு நான் ஜெபம் பண்ணேன், ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன்னு சொல்லுகிற பெண்ணே ஈசாக்குக்கு ஏற்ற பெண்ணுன்னு சொல்லி நான் அடையாளம் வச்சிருந்தேன், அதை ஆண்டவர் நிறைவேற்றினார் அப்படின்னு 2-3 இடத்துல அவன் அதை சாட்சியாக சொல்லுகிறான். சொல்லி முடிச்சுட்டு அவங்க வீட்டார் சம்மதிச்ச உடனே அந்த இடத்துலயே அவங்க மத்தியிலேயே கர்த்தரை அவன் தாழ விழுந்து பணிந்து கொண்டான்னு அங்க இருக்கு. அப்ப இந்த எலியேசருடைய அந்த ஜெபத்துடைய காரியத்தையும் அதற்கு பதில் வந்த காரியத்தையும் உடனே அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற அந்த காரியத்தை எல்லாம் இதெல்லாம் பார்க்கிறா பாருங்க. பார்த்த உடனே நினைச்சிருப்பான், ஜெபத்துக்கு, நாம் கேட்கிற ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனே உண்மையான தேவன். அப்ப அவங்க வணங்கி கொண்டிருந்த சொரூபங்கள் எதற்கும் பதில் சொல்லாது, வாயிருந்தும் பேசாது, கண் இருந்தும் காணாது என்று சொல்லி அங்க இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வளர்ந்த பெண் இதை பார்த்த உடனே இந்த எலியேசருக்கு பதில் தந்த தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி அங்கே அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டுதான் அவ சொல்றா, இந்த மனிதனோடு நீ போறியான்னு கேட்ட உடனே நான் போகிறேன், உடனே சொல்றேன், நான் போகிறேன், சம்மதிக்கிறேன். இதுக்குள்ள தேவ திட்டமும் இருக்கிறபடினால அந்த விசுவாசத்தை ரெபெக்காளுக்குள்ளே கர்த்தர் உருவாக்கி இருந்தார். அந்த விசுவாசம் தான் அவளை சொல்ல வைக்குது, நான் இந்த மனிதனோடு போகிறேன். அந்த எங்க இருக்கான், ஈசாக்கை சந்திச்சது கிடையாது, ஆபிரகாமை பத்தி தெரியாது, அவங்களுடைய என்ன அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே எலியேசர் சொல்றதை வச்சுதான்.
அவன் சொல்லுகிற அந்த காரியத்தை வைத்து தான் அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா அந்த கர்த்தர் அவள் ரெபேக்காளுக்குள்ளே உருவாக்குன அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா இங்க எலியேசருடைய ஜெப வாழ்க்கை, எலியேசருடைய அந்த அந்த சாட்சி சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த விசுவாசம் எலியேசருக்குள்ளிருந்து ரெபேக்காளுக்குள்ள அவளை பற்றி கொண்டது. கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. எங்கிருந்தோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லி அதன் மூலமாக அந்த ரெபேக்காளை கர்த்தருடைய அந்த திட்டத்துக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். பெரிய நம்முடைய தேவன் மிகப்பெரியவர். நாம நினைக்கிறதுக்கு நம் நினைக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சொல்லி இதை நான் முடிக்க விரும்புகிறேன். சமாரிய ஸ்திரீ குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்க முடியும். அப்ப அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை சந்தித்த பொழுது அவளிடத்துல பேசுகிறார். பேசினோடனே அவ ஊருக்குள்ள போயிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல சொல்றார், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ அப்படிங்கிறார். இவ்வளவுதான் அவர் சொல்லுகிற காரியம். சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. பேசி அவளுடைய வாழ்க்கை குறித்து எல்லாத்தையும் காரியத்தையும் அவர் வெளிப்படையா அவர்கிட்ட சொல்லுகிறாரு. சொன்ன உடனே அவளுக்கு ஒரே ஆச்சரியம், நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் இந்த மனுஷன் சொல்றாரு, ஒருவேளை இவர் தான் கிறிஸ்துவோ மனசுக்குள்ள வச்சுக்காம உடனே ஊருக்குள்ள போய், நான் இந்த மாதிரி ஒருத்தர் சந்திச்சேன், அவர் தீர்க்கதரிசியை போல இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் சொல்லிட்டார், அவர் தான் கிறிஸ்துவா இருக்குமோ, வந்து பாருங்க. இதை சொன்ன உடனே அந்த ஜனங்கள் வர்றாங்க. 4ஆம் அதிகாரத்துல 39வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். உடனே அந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது 2 நாள் அங்கே தங்கினார். இயேசு சமாரியாவில் 2 நாள் தங்கி அவங்களோட பேசுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகி உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். எவ்வளோ பெரிய ஒரு காஸ்பல் அங்கே நடந்திருக்கு. ஒரே ஒரு ரீசன், இந்த சமாரியா ஸ்திரீ. இந்த சமாரியா ஸ்திரீ போய் அந்த வார்த்தையை சொன்னதுனால அங்க அத்தனை பேர் அங்க ரட்சிக்கப்பட்டதாக நாம் இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நமக்கு சொல்லுகிற ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இங்க நான் சொல்ல வரேன். ராகா பார்க்கும் பொழுது தனிப்பட்ட ஆள் போய் அவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவில்லை. அவளுக்கு சொன்னது, கேள்விப்பட்டது, எங்கேயோ ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள், நான் கேள்விப்பட்டேன், உடனே அவரே உண்மையான தேவன் என்று நான் விசுவாசித்தேன். அவள் அறிக்கை செய்தால், கிரியையில காண்பித்தால் ரட்சிப்பு. அடுத்து ரூத்தை பார்த்தோம். ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவளுடைய சொந்த மாமி அவளுடைய அந்த வாழ்க்கையில பரிசுத்த நடவடிக்கையில அவளுடைய அன்பினால அவள் இழுக்கப்பட்டு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டாள். அதன் மூலமாக இயேசுவை கேள்விப்பட்டாள். அப்போ எங்கேயோ பேசுகிற ஒரு ஜனங்கள் மூலமாக ஒரு ஆள் ரட்சிக்கப்பட முடியும், ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட முடியும். ஒரு நம்முடைய உறவினர் யாரோ ஒருத்தருடைய நடவடிக்கையினால, அவங்களுடைய வாழ்க்கையினால நாம் ரட்சிக்கப்பட முடியும். அடுத்தது ஒரு வழிபோக்கன் எலியேசர், பெண் பார்க்கணும்னு சொல்லி ஒரு டாஸ்கோட வந்த ஒரு மனுஷனால ஒரு பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய ஜெப, அந்த எலியேசருடைய அந்த ஜெப வாழ்க்கை அந்த விசுவாசத்தை அவளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணது. அடுத்து நம்ம இங்க சமாரியா ஸ்திரீயுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தா, சமாரியா ஸ்திரீயுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமானது என்று சொல்லி இங்கே நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அவள் ஏற்கனவே அவளுக்கு 4 புருஷர் இருந்தார்கள்னு சொல்லி, 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்ப 18வது வசனம், யோவான் 4:18, 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிற உனக்கு புருஷன் அல்ல. அப்ப லிவிங் டுகெதர் வாழ்க்கை அப்பவுமே அவ வாழ்ந்திருக்கிறா. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையில் இருந்தவ இவர் தான் கிறிஸ்துவான்னு சொன்னதை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, அதை தான் நம்ம பார்க்கணும். நமக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஆட்கள் அவங்களுடைய தராதரத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒருவேளை அவங்க அற்பமா தெரியலாம், அவங்க நம்மளை விட கீழே இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நம்மளை விட பொருளாதாரத்துல அல்லது படிப்புல எல்லாவற்றிலும் குறைந்தவர்களாக கூட அவர்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கிறவர்களாகவும் இருக்கலாம். அவங்களை கொண்டும் தேவன் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அப்ப எதன் மூலமாக நாம் கேள்விப்பட்டாலும் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியது
நம்முடைய காரியமாக இருக்கிறது, நமக்கு அது தேவையாகவும் அது இருக்கிறது. ஏன்னா பவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல வரும், சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றார். இப்ப அங்க பவுலுக்கு ஆண்டவர் நேரடியாக அவர் இடைப்படுகிறார். அதே மாதிரி எனக்கும் நேரடியாக இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியாது, அப்படி அவசியமும் இல்லை. அப்ப நமக்கு எதன் மூலமாக கூட தேவன் சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்க முடியும். ஒரு ஜனங்கள் பேசுகிறதன் மூலமாக, எங்கேயோ ஒரு பாட்டு மூலமாக, யாரோ ஒருவர் ஜெபிக்கிற சத்தத்தை நாம் கேட்கிறது மூலமாக, அல்லது ஒரு வசனத்தை நாம் எங்கேயாவது ஒரு போர்டில் நம்ம வாசிக்கிறதன் மூலமாக, இப்படி எதன் மூலமாக கூட இந்த நகோமியோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு உறவினர் மூலமாக, நெருங்கின உறவினர் மூலமாக. அடுத்து இங்க சமாரிய ஸ்திரீயை பார்க்கிறோம். அவர் அற்பமான ஒரு சமுதாயத்துல அற்பமா எண்ணப்பட்ட ஒரு பெண். ஆனா அவ சொல்லுகிற ஒரு காரியம் அங்க அநேகரே ரட்சிப்புக்குள்ளே அங்கே நடத்துகிறது. விசுவாசம் கேள்வியினாலே இப்படி எந்த ஒரு காரியத்தின் மூலமாகவும் விசுவாசத்தை தேவன் நமக்குள்ளே துவக்க முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை அதற்கு அர்ப்பணிக்கும். கேட்கும் பொழுது அவங்க சொல்றவங்களை குறித்தோ சொல்ற அந்த சம்பவத்தை குறித்தோ அதை நாம் எடுத்துக்கொள்ளாமல், என்ன சொல்லுகிறார்கள் இயேசுவை குறித்து அறிவிக்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய அந்த சாட்சியை குறித்து சொல்லும்போது அதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இவன்லாம் நமக்கு சொல்றதா, இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க, இவன் ஒரு மனுஷனா, இவன் இவ்வளவு அற்பமானவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா, இவனே சரியில்லை, இவன் சொல்றதை நம்ம ஏன் கேட்கணும்? அப்படி நம்ம போகும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த நகோமியுடைய வாழ்க்கையிலே நீங்க பாருங்க, ஓர்பாள் ரட்சிக்கப்படவில்லை. ஏன்னா நகோமி இடத்துல அவளுக்கு அவ்வளவுதான் அந்த அட்டாச்மெண்ட். முதல்ல ஒரு வார்த்தைக்கு சொன்னா கூட நீ திரும்பி போயிடுமா அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு மாமியை முத்தமிட்டு போனாள்னு இருக்கு. ஆனா ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்ப இந்த ஒரு காரியம் தான், நம்ம கேட்கும் பொழுது அதை நம்ம எவ்வளவு அங்கீகரிக்கிறோம், எவ்வளவு நிராகரிக்கிறோம் என்பதை குறித்து தான் நம்முடைய ரட்சிப்பு இருக்கிறது. அதனால இன்னைக்கு எங்கேயோ இருந்தோம், எப்படியோ வளர்ந்தோம், யாரோ ஒருவர் நமக்காக ஜெபித்தார்கள், யாரோ ஒருவர் நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், எங்கேயோ சில காரியத்தை நம்ம கேள்விப்பட்டோம், அந்த வசனம் நம்மை பிடித்து கொண்டது, உடனே நம்ம தேவனிடத்துல போய் நம்ம ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனால் இதோடு அல்ல, நமக்கு ஒரு வேலை இருக்கிறது. அந்த ரட்சிப்பு கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதற்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த கேள்வியும் இந்த வசனமும் மிக மிக முக்கியமான ஒரு பங்காக அது இருக்கிறது. அதனால நிச்சயமாகவே நமக்கு இந்த ஒரு வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நகோமியை போல நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, எலியேசரை போல ஒரு ஜெப வாழ்க்கையின் மூலமாக, அல்லது இன்னொரு விதமாக சொன்னால் வேற யார சொல்லலாம், அந்த ஜனங்கள் பேசுகிறதன் மூலமாக, இப்படி பல காரியங்கள் மூலமாக நாம் தேவனை அறிவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அந்த ஜெப வாழ்க்கையையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்துவோம். எப்பொழுதும் நாம் தேவனை அறிவிக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய குணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அநேக ஜனங்களை தேவ ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிற ஒரு பணியில நாம் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.